நடிகர் விஜய் நடித்த புலி படத்துக்கான சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வருமான வரித்துறையின் சோதனை இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மகாலிங்கம் தரும் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், புலி படத்துக்கான சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தியேட்டர் நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பேசிய பொழுது அவர்கள் இந்த காட்சிகள் ரத்தானதுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றே இந்த படக்காட்சிகள் எல்லாம் உரியபடி திரையிடப்படுமா என்ற கேள்வி எழுப்பினோம். அவர்கள் நாங்கள் திரைப்படத்திற்கு எந்தவித தடையும் விதிக்கவில்லை, எனவே திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று காலையில் பேசிய பொழுது இது இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் எடுத்த முடிவாக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காட்சிகள் எல்லாம் ரத்து செய்ய கோரியோ அல்லது படத்தை வெளியிடுவதற்கு தடை செய்ய உத்தரவோ என்ற எந்த விஷயங்களும் தாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், திரைத்துறை தரப்பில் வட்டாரங்களில் பேசிய பொழுது திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் அந்த திரைப்படத்தை வாங்கி வெளியிடும் நபர்கள் இவர்களுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய தொடர்பில்லாமல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிடுவதற்கான உரிமம் பெற்றவர்களுக்கும் திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்குமான தொடர்பும் இல்லாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சோதனை காரணமாக பல நிர்வாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் திரைப்பட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நிர்வாக கோளாறு காரணமாகத்தான் இந்த திரைப்படங்கள்லாம் வெளியாகாமல் இருப்பதாக, சிறப்பு காட்சிகள் வெளியாகவில்லை என்று கருதப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறையால் தடை செய்யப்பட்டதோ அல்லது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த படத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. எனவே நிர்வாக கோளாறு காரணமாக இந்த சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டிருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. தம்பி மகாலிங்கம், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். கணேஷ், சொல்லுங்க. தமிழ் கணேஷ், புலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதற்கு தியேட்டர் நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? தியேட்டர் நிர்வாகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த படத்தை ஒளிபரப்புவதற்கான அந்த UFO அண்ட் கியூப் நிறுவனங்களுக்கு நடிகர் விஜய் தரப்புல இருந்தும் தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்தும் பணம் இன்னும் சென்று சேரல அப்படிங்கிறதுனால அவங்க ஒளிபரப்பை தொடங்கினால்தான் தங்களால தியேட்டர்ல காட்சிகளை திரையிட முடியும் என்பது தியேட்டர் உரிமையாளர்களுடைய விஷயம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உலக சினிமாக்கள்லேயே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை முழுமையா சீகரித்து கொண்ட உள்வாங்கி கொண்ட ஒரே ஒரு திரையுலகம் தமிழ் திரையுலகம் தான். எதனால அப்படின்னு சொன்னா, இங்க மட்டும்தான் பிலிம் கேமரால எடுக்காம டிஜிட்டல் கேமராக்கள்ல முழுமையா எல்லா திரைப்படங்களையும் படமாக்குறாங்க. அதே போல முன்பு போல பிரிண்ட்களை அச்சடித்து பிலிம் ரோல்களை தியேட்டர்களுக்கு அனுப்புவதில்லை. மாறாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல சர்வரை வைத்துக் கொண்டு அங்கிருந்து எல்லா தியேட்டர்களையும் சினிமாக்களை திரையிடுவது அப்படிங்கிற டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை UFO கியூப் மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக தமிழ் சினிமா தான் செய்து வருகிறது. இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் எல்லா திரைப்படங்களையும் திரையரங்குகள்ல திரையிடக்கூடிய நிறுவனங்களாக இருக்கின்றன. இந்த நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகக்கூடிய கடைசி நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய அந்த தொகை கைமாறும் பொழுதுதான் திரைப்படங்கள் திரையிடப்படக்கூடிய நிலை தற்போது இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கங்களுக்கும் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் ஏற்கனவே நிறைய சிக்கல்களும் சர்ச்சைகளும் இருந்து வரும் நிலையில தான் தற்போது நடிகர் விஜயுடைய புலி திரைப்படத்திற்கும் இந்த சர்ச்சை வந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகையை நடிகர் விஜய் தரப்புல இருந்தும் தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்தும் தர முடியவில்லை. காரணம், நேற்றிலிருந்து தொடர்ந்து ரெய்டு போய்கிட்டு இருப்பதால, வருமான வரித்துறை சோதனை போய்கொண்டிருப்பதால இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் கொடுப்பதற்கான பணத்தை அவங்களால வங்கி கணக்குகள்ல இருந்தோ அல்லது கையிருப்பு ரொக்கத்துல இருந்தோ கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால இன்று காலை 4:30 மணிக்கு சில தியேட்டர்கள்ல, இப்போ சென்னை காசி அதே போல ஆல்பர்ட் போன்ற திரையரங்குகள்ல காலை 4:30 மணிக்கே ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய திரையரங்குகள்ல 7 மணிக்கு சிறப்பு காட்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த இரண்டு காட்சிகளுமே தற்போது ரத்தாகி இருக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கிறது. 9 மணி காட்சி திரையிடப்படுமா அல்லது நேராக 11 மணி காட்சியில் தான் இந்த திரைப்படம் முதற் காட்சியாக தொடங்குமா அப்படிங்கிறது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. தமிழ் கணேஷ், இந்த திரைப்படம் மற்ற மொழிகளையும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்படுறதா ஒரு இருக்கு இல்லையா? அதன் காட்சிகளுக்கும் ஏதேனும் இந்த மாதிரி சிக்கல் ஏற்பட்டிருக்கா? நிச்சயமா. ஏன்னா
எந்த மொழியாக இருந்தாலும் இந்த யூஎஃப்ஓ கியூப் மாதிரியான நிறுவனங்கள் தான் தியேட்டர்களுக்கு பிரிண்ட்களை அனுப்பக்கூடிய அல்லது சர்வர்கள் மூலமாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. வருமான வரித்துறை சோதனை போய்கொண்டிருப்பதால எந்த மொழியிலுமே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கான அதாவது ரசிகர் காட்சிகள், சிறப்பு காட்சிகள் போவதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை.